எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா வாழைப்பூ பொரியல் தாங்க. வாழைப்பூ பொரியல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாழைப்பூவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. குக்கரில் தாங்க வைக்கிறேன். குக்கரில் வச்சுக்கிட்டு இப்போது வாழைப்பூ அந்த நடுவில் கோம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பாண்டிலில் தண்ணி ஊற்றி உலக்காய வச்சுட்டு இப்போது நறுக்கி வச்ச வாழைப்பூவை அதில் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வாழைப்பூ வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுட்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு தக்காளி மீடியமான சைஸ் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தா சூப்பராக வாழைப்பூ வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பாட்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அது கூடவே சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து சூப்பராக வணக்கிட்டு பின்னாடி கண்ணாடி பார்த்து வரது போட்டு ஏற்கனவே கடலைப்பருப்புலேயும் வாழைப்பூலையும் உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ பார்த்து தாங்க உப்பு போடணும். நல்லா வெந்த பின்னாடி இஞ்சி பூண்டு சேர்த்து அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா நல்லா வாசம் வரும். வாசம் வரும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்த பின்னாடி தக்காளி சேர்த்து தக்காளி சுருண்டு வர அளவுக்கு வெந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி தாங்க வாழைப்பூ சேர்த்தணும். அது கூடவே வேக வச்ச கடலைப்பருப்பு, நம்ம துருவி வச்ச தேங்காய், இது எல்லாம் சேர்த்து பாருங்க கை விடாமல் கிண்டுன்னு கிண்டி. ஒரு சிலருக்கு பச்சை வாசமாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பச்சை வாசம் பிடிக்காது. அதனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு சூப்பராக கிண்டி எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. ஓகேங்க. அடுத்து